வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் பேஜ் நம்பர் 5 எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day international. So இப்போ B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day international. செட் பில்டர் ஃபார்ம்னாலே எப்போவுமே செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். செட் ப்ராக்கெட்டில் எழுதணுன்னா B equal to set bracket X such that X is an Indian player who scored double centuries in one day international. Next second one C equal to half 2/3 3/4. இப்போ இது என்ன டினாமினேட்டர் எல்லாமே நியூமரேட்டர் விட 1 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ என்ன எழுதலாம், அந்த டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் than the numerator by 1. ஸோ C equal to set bracket X such that X equal to n plus 1 where n belongs to natural numbers. இப்போ இங்கே 1 போடுங்க, 1 டினாமினேட்டரில் 1 + 1 2, இங்கே 2 இருக்கட்டும், டினாமினேட்டரில் 2 + 1 3 வந்துடும். So C equal to set bracket X such that X equal to n by n plus 1 where n belongs to natural numbers. Next D, the set of all Tamil months in a year. அப்போ என்ன தமிழ் மந்த்ஸ்னால் D equal to X such that X is the set of all Tamil months in a year. Next fourth one, E equal to the set of odd whole numbers less than 9. less than 9. இதை எப்படி எழுதலாம், E equal to set bracketல X such that X is the set of odd whole numbers less than 9. Next sixth sum. Represent the following sets in descriptive form. descriptive formனா இது என்னென்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்து எழுதணும், அவ்வளோதான். P equal to January, June, Julyன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த P equal to the set of English months starting with J. என்ன கொடுத்துருக்காங்களோ அதோடைய இது எடுத்து எழுதணும், நோட்டிஃபிகேஷன். Q equal to set bracket 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ இது பார்த்தாலே தெரியுது ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் எது பிட்வீன் 5 and 31 மிடில் இருக்குது. ஸோ Q equal to the set of prime numbers between 5 and 31. Next third one, R equal to X such that X belongs to natural numbers where X is less than 5. அப்போ the set of natural numbers less than 5. Next S equal to X such that X is a consonant in English alphabet. அப்போ இது எப்படி எழுதுனா, S equal to அவ்வளோதான், டைரெக்டாக the set of consonants in English alphabets. Next 1.2. 1.2ல find the cardinal number of the following sets. M equal to P, Q, R, S, T, U. இப்போ இது எத்தனை இருக்குது, n of m எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் எழுதணும். ஸோ m equal to 6. 6 இருக்கா, P, Q, R, S, T 6 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் m equal to 6. நெக்ஸ்ட்டு P equal to X is to X 3n plus 2 X such that X equal to 3n plus 2 where n belongs to whole numbers. n belongs to whole numbers and X less than 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னாலே எப்போவுமே ஸ்டார்டிங் வித் என்ன, 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அதான் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸு லெஸ் தேன் 15 கொடுத்துட்டாங்க. அப்போது n equal to 0 வந்து அந்த 3n plus 2ல் போடணும். அப்போ 3 into 0 plus 2, 3 zeros are 0, 2. அதே மாதிரி n equal to 1 போடணும். 3 into 1 3 plus 2 5. n equal to 2 போட்டால் 3 into 2 6 plus 2 8. n equal to 3 போட்டால் 3 into 3 9 plus 2 11. n equal to 4 போட்டால் 3 into 4 plus 2 3 4s are 12, 12 plus 2 14. அப்போ என்ன வருது, P equal to 2, 5, 8, 11, 14. எத்தனை லெஸ் தேன் 15. அப்போ n of P என்ன, 5.
5 நம்பர்ஸ் வந்திருக்கு. p ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் என்ன கண்டுபிடிச்சோமோ ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ அதை எடுத்து எழுதணும். அந்த வர்ற ஆன்சர் வந்து லெஸ் தேன் 15 வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போது n ஈக்குவல் டு 0 போடுறோம், 1 போடுறோம், 2 போடுறோம், 3 போடுறோம், 4 போடுறோம், 15 லெஸ் தேன் 15 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ p ஈக்குவல் டு 2 5 8 11 14. therefore கவுண்ட்ஸ் என்ன, n of p ஈக்குவல் டு 5. Next third one, q equal to y such that y equal to 4 by 3. One n belongs to natural numbers and 2 is less than n less than or equal to 5. So இப்போ பாருங்க, the values of n என்ன 3, 4, 5. ஏன்னா 2 ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன 3, 4, ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் n ஆர் 3, 4, 5. By applying the above 3 values for n, the difference of values of y are obtained. ஸோ இது என்ன, hence n of q எத்தனை 3. n of q வந்து 3, n of q வந்து 3 வந்துருச்சு. இப்போது 3 3s are 9, 4 by 9. இப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து வரும். இப்போ எவ்வளோன்னு மட்டும் எழுதிடணும். 2 less than n less than or equal. இப்போ இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 3 3s are 9, 4 by 9 வரும். 4 போட்டோன்னா 4 3s are 12, 4 by 12 வரும். ஸோ இது 5 போட்டோன்னா 5 3s are 15, 4 by 15. ஸோ பை அப்ளையிங் த 3 வேல்யூஸ் ஆஃப் n, இந்த எண்ணுக்கு வந்து இந்த 3 வேல்யூஸும் அப்ளை பண்ணோன்னா த டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஒய் ஆர் ஒப்டெயின்ட். ஒய்யுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை, எத்தனை நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ n of q ஈக்குவல் டு 3, எத்தனை நம்பர்ஸ் மட்டும். இங்கே எப்படி 5 போட்டோமோ அந்த மாதிரி இங்கே 3, 2 விட கிரேட்டர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு third one, q equal to fourth one, r equal to x set bracket la x such that x is an integers, x belongs to integers and minus 5 less than or equal to x less than 5. அப்போ minus 5 less than or equal to கொடுத்துட்டாங்க, அதால் minus 5 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். minus 5, minus 4, minus 3, minus 2, minus less than 5. அப்போ 5 வரக்கூடாது. ஈக்குவல் டு 5னா தான் 5 வரும். ஸோ 0 1 2 3 4. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ என்ன ஃபார் என்ன 10. அவ்வளோதான், நம்மளுக்கு கவுண்ட்ஸ் தான் வேணும். ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. கார்டினல் நம்பர்னால எவ்வளோ கவுண்ட்ஸுன்னு மட்டும் எழுதிக்கணும். ஸோ இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்ததால -5 இன்க்ளூட் ஆகிடும். லெஸ் தேன் 5 கொடுத்ததால 4 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக எத்தனை கவுண்ட்ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு s ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 1882 அண்ட் 1906. ஸோ பிட்வீன் கொடுத்துட்டாங்க. அப்போது 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து வரும். அப்போது 84ல் வரும், அப்புறம் 88, 92, 96, 1900, 1904. ஃபஸ்ட்டு வந்து 1884ல் வரும். ஸோ n of s ஈக்குவல் டு என்ன, 1 2 3 4 5 6. n of s இது வந்து பை ஹார்ட் இது பண்ணி வச்சுக்கோங்க. 1884ல் ஃபஸ்ட்டு லீப் இயர் வரும். நெக்ஸ்ட்டு 1904, 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் லீப் இயர்ஸ் வரும். ஸோ பிட்வீன் கொடுத்ததால மிடில் இருக்கிறது. ஸோ n of s ஈக்குவல் டு 6. Next second sum, identify the following sets as finite or infinite. So the set of all districts in Tamil Nadu. All districts in Tamil Nadu na எத்தனை districts அப்படின்னு. ஸோ காஞ்சிபுரம் இது 24 districts. ஸோ அது finite set. என்ன முடியும். நெக்ஸ்ட்டு y equal to the set of all straight lines passing through a point. ஒரு பாயிண்ட் மூலிமா எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகுன்றது, அது எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணால் போகும். ஸோ இட்ஸ் அன் இன்ஃபைனைட் செட், கவுண்ட் பண்ண முடியாதது. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 5. லெஸ் தேன் 5னா
இந்த சைடு எவ்வளோ வேணால் போகும், இன்ஃபினிட். லெஸ் தேன் 5னா 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பட் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இன்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டா இந்த சைடு எக்ஸட்ரா எவ்வளோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். -3 -3 -4 -5 எக்ஸட்ரா அப்படியே போகும். -99 -1199. ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன, fourth one, x is such that x square minus 5x plus 6 equal to 0. x belongs to natural numbers. அப்போ என்ன, இதை சப்ஸ்டியூட், இது தெரியும்ல, ஃபேக்டரைசேஷன் மெத்தடு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே போட்டிருப்பீங்க. ஸோ x minus 3 x minus 2 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 2 3s are 6, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இதை ரெண்டை ஆட் பண்ணால் மிடில் இருக்கிறது வரும். -3 -2 ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு -5 வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், இது ரெண்டு ஆட் பண்ணால் இங்கே -5 வரணும். ஸோ x minus 3 x minus 2 equal to 0. அப்போ b equal to என்ன, x minus 3 equal to 0னா x equal to 3, x minus 2 equal to 0னா x equal to 2. ஸோ x equal to 3, 2. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் செட். திருப்பி சொல்கிறேன், இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், இதை ஆட் பண்ணால் வந்து இந்த மிடில் இருக்க வேல்யூ வரணும். So it is a finite set. Next one, x belongs to So in the second sum complete ஆயிடுச்சு. Next third sum, which of the following sets are equivalent or unequal or equal sets? The set of vowels in the English alphabet, the set of all letters in the word vowel. அப்போ A equal to என்ன, set of vowels in the English alphabetsனா A E I O U. B equal to என்ன, செட் ப்ராக்கெட்டில் all letters in the word vowel, letters எழுதிக்கணும், VOWEL. The sets A and B contains the same number of elements. So therefore the two sets are equivalent sets. Equal இதுவாக இருக்கான்னு இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின். Which of the following sets are equivalent or unequal or equal sets? So A வந்து the set of vowels in the English alphabets na A E I O U. B equal to all letters in the word vowel. அப்போ இதில் 5 இருக்குது, இதில் 5 elements இருக்குது. So therefore the two sets are equivalent sets. Next second one, C equal to 2, 3, 4, 5. D equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா x such that x belongs to whole numbers 1 less than x less than 5. அப்போ 2, 3, 4. 1 விட்டுறணும், 5 விட்டுறணும், ஈக்குவல் டுனா தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 2, 3, 4. அப்போது இதில் 4 நம்பர்ஸ் இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ therefore the two sets are unequal sets. Next is third one, x such that x is a letter in the word life. Y equal to file, F, I, L, Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள், இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ the sets x and y contain exactly the same element. Therefore the two sets are equal sets. Next என்ன, G equal to 5, T, 11, 13, 17. இது என்னென்னா கொஸ்டின் பாருங்கள், x equal to x is such that x is a prime number and 3 less than x less than 23, where x such that x is a divisor of 18. 3க்கும் 23க்கும் மிடில் இருக்கணும், டிவிசர் ஆஃப் 18ல் இருக்கணும். அப்போ என்ன, அதுதான் வந்து ஹெச் வந்து டிவைசர் ஆஃப் 18. அப்போது 1, 2, 3, 6, 9, 18. ஜிக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3க்கும் 23க்கும் மிடில் இருக்கணும், அதுதான் வந்து ஜி. அப்போது ப்ரைம் நம்பராக இருக்கணும், 3க்கும் 23க்கும் மிடில் இருக்கணும். ஸோ 5, 7, 11, 13, 17, 19. ஹெச் வந்து டிவிசர் ஆஃப் 18.
அப்போ ரெண்டுமே வந்து 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. therefore the two sets are equivalent sets. Next, fourth one, identify the following sets are as null sets or singleton sets. null set or singleton set ஆன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ a equal to x such that x less than natural numbers 1 less than x less than 2 அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றை விட லெஸ்ஸராக இருக்கணுமா, 2வை விட லெஸ்ஸராக இருக்கணுமா? 1 விட லெஸ்ஸராக இருக்கணுமா, 2வை விட லெஸ்ஸராக இருக்கணும்னா அப்போ செட்டில் ஒன்றுமே வராது. there is no element between 1 and 2 in the set of natural numbers. it is a null set. equal to 2நாலும் 2ஆவது வரும். 1 விட கிரேட்டராக இருக்கணும், 1 விட ஒன் கிரேட்டர் தேன் எக்ஸ், 1 விட கிரேட்டராக இருக்கணுமா, 2வை விட லெஸ்ஸராக இருக்கணுமா? அப்போ எந்த செட்டுமே வராது, உள்ள எந்த நம்பருமே வராது. therefore there is no element between 1 and 2 in the set of natural numbers. therefore it is a null set. next பாருங்கள், b equal to the set of all even natural numbers which are not divisible by 2. divisible by 2னா பரவாயில்ல, not divisible by 2னா ஈவன் நம்பர்ஸ்னாலே இட்ஸ் divisible by 2 தான். not divisible by 2னா அப்போ செட்டில் ஒன்றுமே வராது. b equal to null set. therefore all even natural numbers are divisible by 2. therefore b is a null set. next, c equal to 0 செட் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் a singleton set. ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிறதால இட்ஸ் a singleton set. next, fourth one, the set of all triangles having 4 sides. ட்ரையாங்கிள்ஸ்னாலே 3 sides தான், 4 sides கொடுத்துருக்கிறதால d equal to null set. no triangle has 4 sides. therefore d is a null set. a வந்து 1 and 2, 1 greater than x less than 2ன்னு கொடுத்ததால 1க்கும் 2க்கும் நடுவில் மிடில் ஒன்றுமே இல்லை, ஸோ இட் இஸ் எ null set. b வந்து நாட் divisible by 2 கொடுத்துருக்காங்க. எல்லா ஈவன் நம்பர்ஸும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் divisible by 2. therefore இட்ஸ் எ null set. c equal to 0 கொடுத்ததால இட்ஸ் எ singleton set. d equal to triangle 4 sides கொடுத்துருக்காங்க, 4 sides வராது. d equal to singleton, the null set is, therefore d is a null set. thank you.